திருச்சியில் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் சார். அவர் மாதிரி ஒரு ஸ்காலர் பார்க்க முடியாது சார். இன்றைக்கி அவ்வளவு எல்லா பேச்சாளர்களுக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் வருது. பாலிடிக்ஸே இல்லாது. சுகீஷ்மா சாரை உருவாக்கினது அவர் தான். உருவாக்கினது அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பங்கு வகிச்சிருக்கார். அப்துல் காதர் சாரை, சத்யசீலன் சாரை, அறிவொளி சாரை, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அவர் எப்படி சொல்லுவாருங்கிறதுக்கு ஒரு அப்படி ஜிப்பாக்குள்ளே பணத்தை விட்டு சார் 6 ஸ்பீக்கருக்கும் கொடுத்துட்டு வீட்டில் கொண்டு போய் இவங்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவார். தேசிய கல்லூரியில் ஆசிரியராக இருந்தார், பேராசிரியராக. அந்த உணர்வுகள்லாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினிமா துறை, 40 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ உள்ளது. இப்போ ஆக்டிங்கே இல்லை, டைலாக் இங்கே வச்சு ஃப்ரேம் டைட் வச்சு சொல்ல சொன்னால் போதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை அந்த மாதிரி இன்றைக்கி 4 ஜோக்கு 2 விஷயம் தெரிஞ்சால் மேடையை கையாண்டலாம். அப்படி இல்லை. ராதாகிருஷ்ணனுடைய அவருடைய பயிற்சி பட்டறையில் உருவாங்கினா அப்படி. அதனால் இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சதுனால நாம் இந்த துறையில் அப்படியே நுண்மான் நுழைப்புலத்தோடு இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், இருப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கோம்.